குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். இது ஒரு நேயர் கேட்கக்கூடியது, அவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அவர்களுக்கும் இது பயனுள்ள வகையில் அமைகின்றது. அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, கைவலி, அவங்களுக்கு அடிக்கடி கைவலி இருக்கின்றது. அதே மாதிரி முதுகு வலி, முதுகுத்தண்டு திடமாக இல்லை, அடிமுதுகு வலி அதிகமாக இருக்கின்றது. படபடப்பு, எப்பொழுதுமே அந்த ஹார்ட் பீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக அடிக்கிற மாதிரி அந்த படபடப்பு இருக்கின்றது. அதனால் அந்த ஹார்ட்டினுடைய இயக்கத்தில் அந்த துடிப்பு சீராக இல்லை. இது பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் 50-60 தாண்டியவர்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இளைஞர்களுக்கே நிறைய பேருக்கு மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் காரணமாக ஹார்ட் பீட்டிங் அதிகமாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம சரிப்படுத்துவதற்கு சரியான பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை நீங்கள் முத்திரை பயிற்சிகளை கரெக்டாக ஒரு தெரப்பியாக எடுத்துக்கிட்டே வாங்க, நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியே பெறணும். கழிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 விதத்தில் நம்ம உடம்புல யூரினாக, மோஷனாக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக 4 விதத்தில் கழிவுகள் கரெக்டாக வெளியே பெறணும். இந்த கழிவுகள் வெளியேறுவதில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும் பொழுது தான் அது வியாதியாக மாறுகின்றது. அதே மாதிரி நம்ம உடம்புல உஷ்ணம் சமமாக இருக்கணும். சுத்த உஷ்ணம் அப்படின்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் அந்த உஷ்ணம், அந்த ஹீட்டு சுத்த உஷ்ணமாக இருக்கும். கவலை, டென்ஷன், கோபம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் பொழுது உஷ்ணம், ஹீட்டு அதிகமாகும். அது அசுத்த உஷ்ணமாக மாறிவிடுகின்றது. அப்போ நமக்கு அதனாலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து நம்ம உடம்புல தச வாய்க்களும் நன்றாக இயங்கணும். இந்த 10 வித வாய்க்கள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கைவலி, கை குடைச்சல், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ நம்ம யோகத்தில் முதிரைகளில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை நமது முனிவர்கள் நமக்காக அளித்திருக்காங்க. நம்பிக்கை, விருப்பம், உற்சாகம், முகமலர்ச்சி, அன்பு, இந்த பயிற்சி செய்கின்றேன், நிச்சயமாக எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த விடா நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பயிற்சியை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ முதல்ல அவங்க கேட்டிருக்கிறது கைவலி கேட்டிருக்காங்க. வலது கை, இடது கை, கைகளில் வலிகள். நம்ம கைக்கும் சிறுகுடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. கால்கள், துடைகளுக்கும் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ இந்த கைவலி வரும் பொழுது ஜீரண மண்டலம் சரியாக இயங்காத நிலை, சிறுகுடலுக்கு சக்தி கிடைக்காத நிலை இருக்கலாம். இப்போ அதற்காக நம்ம முத்திரை பார்க்க போகிறோம். அபான முத்திரை. முதல்ல ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களுக்கு முதுகு வலி கேட்டிருக்காங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். கை முட்டியில் வச்சுக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு படபடப்பு இருக்குது, ஹார்ட் பீட்டிங் ஸ்பீடாக இருக்கின்றது. அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்.
ஆள்காட்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் நடுவிரல் மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கையை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக இதய வால்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் நமக்கு இதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ண போகிறோம். கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்கள் உணர்வு அப்படி ஹார்ட்னுடைய இன்சைடு. 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முதிரைகளை வஜ்ராசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் செய்ய முடிந்தவர்கள் வஜ்ராசனம் பண்ணுங்கள். வயதானவர்கள் இதே பிரச்சனை வயதானவர்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு வலி தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதய துடிப்பு சீராகுவதற்கு அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு இந்த முதிரையின் மூலமாக சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கை அப்படி முட்டியில் வச்சுக்கிடுறேன். இந்த முத்திரைக்கு பேர் இருதய முத்திரை. 2 ஒரே பேர் தான். இதயத்தை திடமாக இயங்க செய்யக்கூடிய முத்திரை. இப்போ கண்களை மூடி உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையில் நீங்கள் 1 நிமிடம் இருக்கும் பொழுதே உங்களால் உணர முடியும். இதய துடிப்பு ஸ்பீடாக இயங்குவது கிராஜுவலாக நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். அடிவயிறு லேசாக உள்ள வைக்கிடணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 முறை இல்லை ஒரு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 3 முறை பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ வஜ்ராசனம் திருந்துட்டு சசங்காசனம் மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளம்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வயதானவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம், இந்த முத்திரை தெரஃபி மட்டும் பண்ணிக்கோங்க. யங்ஸ்டராக உள்ளவங்க இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்பிடுறேன். கை சைடில் வச்சுக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ள எழுதிட்டு வந்துடுங்க, மூச்சு வெளியே விட்டுருங்க. கையை பிடி சின்முத்திரை வச்சுக்கோங்க. தலை முதல் கால் வரை மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலைவலி தசைகள், தோள்பட்டை வலி தசைகள், வலதுகை இடதுகை வலி தசைகள், ஹிருதயத்தின் வலி தசைகள், வயிற்று வலி தசைகள், வலதுகால் இடதுகால் வலி தசைகள். நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ இந்த மூச்சை மட்டும் ஒரு நிமிடம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி தான். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல், பிராண ஆற்றல் இந்த பயிற்சியின் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் நன்றாக பரவும். உடல் மனக்குறைகள் நிச்சயமாக நீங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.